நாம் பத்திரிகையாளர் திரு ஜென்ராமிடம் பேசலாம். திரு ஜென்ராம், மதியம் நிலவரப்படி தற்போதைய நிலவரப்படி 231 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலை வகிக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி என்டிஏ கூட்டணி 295 தொகுதிகளில் முன்னிலை அப்படிங்கிற நிலவரம். வழக்கமாகவே இந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அதை வச்சு நம்ம பார்க்குறப்போ 3 மணி அப்படிங்கிறப்போ ஒரு மூட் செட் ஆயிடும். இவங்க தான் வெற்றி வாகையை சூட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ வரைக்கும் இந்த 231, 295 இதை சொல்ற செய்தியா நீங்க என்ன பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய கிளைமாக இருந்த 400 இடங்கள் கூட்டணிக்கு 370 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ற நிலை இல்லை. 2 பங்கு இடங்களை நாடாளுமன்றத்தில் கைப்பற்றுவோம் என்று அப்படி என்றால்தான் அரசமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்க முடியும் என்று அவர்கள் சொன்ன நிலையும் இப்போது இல்லை. பாஜக மாநில கட்சிகள் சிலவற்றை நம்பித்தான் இப்போது ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறது. அந்த மாநில கட்சிகள் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கிறார்களா, இல்லை வேறு முடிவுகளை எடுக்கிறார்களா என்பது பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் அந்த கட்சிகளை எப்படி அணுகுகின்றன என்பதை பொறுத்து முடிவாகும் என்ற நிலையில் இந்த முடிவுகள் ஓரிரு நாட்களுக்கு பிறகு தான் தெளிவாக ஒரு நிலைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் இது எல்லாமே சிறப்பாக காங்கிரஸ் கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தது. ஆனால் முற்றிலும் இந்தியா கூட்டணி எதிர்பாராத ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா பீகார் தான். பீகாரில் அந்த கூட்டணி வலிமையான கூட்டணியாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த முடிவுகள் இப்படி ஆகியிருக்கின்றன என்பது விவரமாக புரியவில்லை. எல்லா வாக்கு எண்ணிக்கை முழுமையாக பார்க்கிற போது தான் அதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். மத்திய பிரதேசம் காங்கிரஸ் கட்சிக்கு ஏமாற்றம் அளித்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. மற்றபடி அந்த வாக்குகள் குறைவான வித்தியாசத்தில் இருந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்கும் மாற்றி போயிட்டுருக்குது. அந்த 234, 30, அங்கே 290, 93 அப்படின்னு மாறி போய் கொண்டு இருக்கிறது. அது இன்னும் அந்த கடைசி 2 சுற்றுகள் முடியும் வரைக்கும் இந்த போக்கு தான் இருக்கும் என்று தெரிகிறது. இந்த தேர்தல் அறிவிப்பு வரும்போது மார்ச் மாதம், அதுக்கு முன்னால் பிப்ரவரியில், ஜனவரி எண்டில் இப்போல்லாம் இந்த தேர்தல் வெறும் சடங்கு தான். உறுதியாக 350 இடங்களுக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் பதிய வைத்திருந்தார்கள். ஆனால் இப்போது தேர்தல் 7 கட்ட தேர்தலில் ஒவ்வொரு கட்டம் முடியும் போதும் அந்த நிலை இல்லை என்பதை செய்திகள் உணர்த்தின. அது கிட்டத்தட்ட இப்போது இந்த முடிவுகளை பார்க்கும்போது தெரியுது. வட இந்தியாவில் பாஜகவுக்கு தனக்கு சேதம் இருக்கும் என்பது நன்றாக தெரிந்ததுனால தான் அவங்க மாநில கட்சிகளோட பங்கு அப்படிங்கறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணா பார்க்கறீங்க? அது இந்தியா கூட்டணிக்கும் சரி, அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணிக்கும் சரி, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர்ஸா எந்தெந்த கட்சிகள் இருந்தன? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதை தேசிய கட்சியான காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் ஏற்றுக்கொண்ட விதம் எல்லாமே கூட்டாட்சி அடிப்படையில் தான் அந்த கூட்டணியை உருவாக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி சில மாநிலங்களில் மாநில கட்சி போல இருக்குது, அதனால் அதுக்கு ஒரு வடிவம் கிடைக்குது, ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குதுங்கிறத தாண்டி அந்த கூட்டணி ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரோட அந்தந்த மாநிலத்தில் நெகிழ்வுத்தன்மையோடு கூடிய கூட்டணியாகத்தான் உருவானது. அந்த கூட்டணி ஒன்றிய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான அதிகார பகிர்வு தொடர்பாகவும் ரொம்ப தெளிவான நிலையை காங்கிரஸ் கட்சி முன்வைத்தது அப்படிங்கிறது கவனிக்கணும். அதனால் மாநில கட்சிகளோட காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய உறவு சிக்கலானது இல்லை. எத்தனை மாநில கட்சிகள் இருந்தாலும் அந்த கூட்டணியில் காங்கிரஸ் தங்களுடைய நிலையை அறிவிச்சிருக்குது. அதனால் கூட்டாட்சி முறைப்படி அந்த கூட்டணி வலிமையானதாக மாறுவதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. ஆனால் ஒரே நாடு, ஒரே கட்சி, ஒரே மதம் போன்ற பல்வேறு
திட்டங்களை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி பேசியதும், அதனுடைய பிரச்சாரம் இருந்ததும், அதனுடைய கருத்தாக ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு, மற்ற எல்லா விஷயங்கள்லேயும் ஒரே பண்பாடு இருப்பது போல பாஜக சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சாரம் வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. உண்மை நிலையை அவர்கள் விளங்கி கொள்ளும்படி மாநில கட்சிகளோடு சேர்ந்துதான் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையையும் இந்திய மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்டாக பார்க்கிறேன். இந்த தேர்தலில் இந்திய மக்கள் 2 அணிகளுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, முக்கியமான செய்தி, கூட்டாட்சியை வலுப்படுத்துங்கள் என்பதாகத்தான் இப்போ ஆட்சியை பிடிக்கணும், அந்த 272 மேஜிக் நம்பரை அடையணும் அப்படின்னாலும் இந்த மாநில கட்சிகளோட ஆதரவு அப்படிங்கிறது பாஜகவுக்கு தேவையில்லையா சார்? பாஜகவுக்கு தேவைதான். ஏதோ ஒரு கட்சி மட்டும் இல்லை, 3 கட்சிகளுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவைப்படும். 2 கட்சிகள், குறைந்தபட்சம் டிடிபியும் ஜேடியுவும் 2 கட்சிகளுடைய ஆதரவு அவர்களுக்கு உறுதியாக தேவைப்படும் நிலையில தான் இருக்கிறாங்க. அந்த அவர்களுடைய ஆதரவோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கக்கூடும். அதர் திங்ஸ் ரிமைனிங் த சேம், மற்றவை மாறாமல் இருந்தால் பாஜக இப்போது பெற்றிருக்கக்கூடிய இடங்களின் அடிப்படையில் ஆட்சி அமைக்கக்கூடும். ஆனால் அந்த மாநில கட்சிகள் இப்போது என்ன முடிவெடுக்கின்றன என்பதையும் பார்க்கணும். ஒரு அமைதி நிலவுகிறது அரசியல் களத்தில். எங்கும் ஆர்ப்பாட்டங்களை காணோம். வெற்றி பெற்றவர்கள், பாஜக பெரும்பான்மை பெற்றிருக்கு, ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சியும் ஆரவாரமும் தெரியும்ல. அந்த ஆரவாரம் தெரியல. அப்போ அங்கேயும் வேறு ஏதோ சிந்தனை இருக்குதோ அப்படிங்கிறதையும் இல்ல. அப்படின்னா இப்ப தேர்தலுக்கு முந்தைய அந்த கூட்டணி அமைச்சாங்க இல்லையா, டிடிபியும் சரி ஜேடியும் சரி பாஜகவோட, இப்ப அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது, அது கன்ஃபர்ம்டு கிடையாது அப்படின்னு சொல்றீங்களா? இதற்கு முன்னால ஒரு நிகழ்வை நாம் பார்த்தால் தெரியும். 1998 ஐக்கிய முன்னணியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளராக சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் இருந்தார். 98 தேர்தல் முடிந்ததற்கு பிறகு சில இடங்கள் தேவைப்படும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி சில இடங்கள் தேவைப்படும் நிலையில் இருக்கும்போது பாஜகவை எதிர்த்து போட்டியிட்ட ஐக்கிய முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் சந்திரபாபு நாயுடு தன்னுடைய கட்சியை அப்படியே வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம் என்று அந்த பக்கத்துக்கு போய் வாஜ்பாய் ஆட்சியை ஆதரித்தார். அது தேர்தல் முடிந்த நிமிடம், அதாவது சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அல்லது கை கழுவிய ஈரம் காய்வதற்கு முன்னாடி அணி மாறுவது ஒன்றும் கட்சிகளிடம் இல்லாத விஷயங்கள் இல்லை. அது சரியா தப்பா, அது அவசியமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் விவாதத்துக்குரிய விஷயம். ஆனால் நடக்காது அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. ஒருவேளை இதே போன்ற நிலைமையில் காங்கிரஸும் பாஜகவும் சப்போஸ் மாறி இருந்தது எண்ணிக்கை, இந்த சூழலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு 290 தொகுதிகளும் பாஜகவுக்கு 240 தொகுதிகளும் கிடைச்சிருந்தால் இதே மாதிரி கட்சிகளை தன் பக்கம் இழுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயலாது அப்படின்னு நம்மால் சொல்ல முடியுமா? அப்போ அதே மாதிரியான விஷயங்களை காங்கிரஸும் முயலக்கூடும். டி.கே. சிவகுமாருடைய கருத்து அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. பாரதிய ஜனதா கட்சியோடு அந்த கூட்டணியிலிருந்து, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி தெலுங்கு தேசம் ஆதரவு கொடுத்தால் நாங்கள் அவர்கள் அமைச்சரவையில் சேரும்படி அவர்கள் ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு டி.கே. சிவகுமார் சொன்னது அதை தான் காட்டுது. கிட்டத்தட்ட 20 தொகுதிகள் தெலுங்கு தேசம் பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதோடு சேர்ந்து யாராவது தெலுங்கு தேசத்தோடு சேர்ந்து வேறு யாரும் இந்த பக்கம் வந்தாங்கன்னா அந்த பேலன்ஸ் வந்து 270 2 பக்கமும் வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. அந்த மற்றவைங்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய 15லேருந்து 20க்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் இங்கு கவனிக்கத்தக்கது. ஆனால் ரிசல்ட் வந்து சந்திரபாபு நாயுடு கையில் தான் இருக்குது. அவர் தான் இதை முக்கியமாக தீர்மானிக்க வேண்டும். இந்த முடிவுகள் பாஜகவோடு சேர்ந்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்த தேசியவாத காங்கிரஸில் இருந்து பிரிந்து சென்றவர்கள், உத்தவ் தாக்கரே சிவசேனையிலிருந்து பிரிந்து சென்றவர்கள், இவர்களெல்லாம் மக்கள் வந்து தங்களுடைய பேரண்ட் பாடியோட தான் இருக்கிறாங்க. நீதிமன்றங்கள் தங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கலாம், தேர்தல் ஆணையம் தங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால்
திருமதி ஷர்மிளா, இப்போ ஜென்ராம் சார் குறிப்பிட்டாரு, என்ன வேணா நடக்கலாம், அரசியல்ல ஒவ்வொரு நொடியும் முக்கியம், அதற்கு அடுத்த படி அப்படிங்கிறது ஃபுல்லாவே க்ளூலெஸ்ஸா இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. 98ல நடந்த அந்த வரலாறு மீண்டும் திரும்புறதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சொல்றாரு. இப்போ இருக்கிற இந்த 233 மற்றும் 293 இந்த வித்தியாசம் 60 சீட்ஸ் வித்தியாசம் இருக்கு இல்லையா, இது சொல்ற செய்தியா, உணர்த்துற விஷயமா நீங்க என்ன பார்க்கறீங்க? பொதுவா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு பிரசிடென்ஷியல் ஸ்டைல் எலெக்ஷனா பாஜக நடத்த முயற்சி பண்ணுச்சு அப்படிங்கறத பார்த்தோம். தொடர்ந்து அவங்க வைக்கக்கூடிய ஒரே கேள்வி, இஃப் நாட் மோடி ஹூ, இஃப் நாட் மோடி ஹூ, மோடிக்கு மாற்றா யாராவது ஒரு பெயர் சொல்லுங்க, உங்க பிஎம் கேண்டிடேட் யாரு, பிஎம் கேண்டிடேட் யாரு அப்படிங்கறதான் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிரசிடென்ஷியல் ஸ்டைல் எலெக்ஷன் இல்லாம ஒரு இஷ்யூ பேஸ்ட் பிரச்சாரத்து மூலமாவே மக்கள் கிட்ட ஒரு ஆதரவை பெற முடியும் அப்படிங்கறத இந்தியா அலையன்ஸ் நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்கோர்ஸ் என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏதோ ஒரு கட்டாயத்துக்காகவும் இல்ல வேற வழியே இல்லாமலும் அந்த கூட்டணியில இருக்கிறவங்க தான். சோ ஜென்ராம் சார் சொன்ன மாதிரி எப்படி வேணா அந்த டேபிள்ஸ் கேன் டர்ன் எனி டைம். இங்க ஏதோ ஒரு பயத்து காரணமாக, ஒரு கம்பல்ஷன் காரணமாக அங்க போனவங்க இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து பிச்சுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மூன்றாவது, நம்மளுடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கறது, பாண்டிச்சேரியில நடந்த மாதிரி உங்களுக்கு இனஃப் டைம் கொடுக்குறோம், நீங்க எல்லா பேரும் பேச வேண்டிய பேரம் எல்லாம் பேசி அதுக்கப்புறம் கூட்டணி எல்லாம் அமைச்சிட்டு வாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க டைம் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா இன்னமும் அந்த ஒரு பாசிபிலிட்டியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குதோ இல்லையோ, ஒரு ஜனநாயகத்துக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். ஏன்னா எல்லா போருமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம போர்க்களத்துல இறங்குறது கிடையாது. சில போர்க்களங்கள் நாங்களும் இருப்போம், எங்களாலையும் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும், எங்களை நீங்க அப்படியே அறவே ஒதுக்கி தள்ள முடியாது அப்படிங்கறத எதிராளிக்கு உணர்த்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. இவர்களுக்கே ஒரு செல்ஃப் ஒரு என்ன சொல்றது, ஒரு அஃபர்மேஷன் தேவைப்படுது. அந்த தேர்தலா இந்த தேர்தல் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ்க்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்த ஒரு தேர்தலாக இருக்கு. ஆட்சி அமைக்கிறாங்களோ இல்லையோ தட் இஸ் செகண்டரி. பட் ஆனா ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் கண்டிப்பா இருக்கும். இது ஒரு குரூப் மெஜாரிட்டியோட பிஜேபி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு களமாக இருக்காது, ஒரு கோலிஷன் கவர்மெண்டா தான் இருக்கும். மோடி போன்ற ஒரு சர்வாதிகாரி எப்படி ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்ல சர்வைவ் பண்ணுவாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குதோ இல்லையோ, இப்போ கொடுத்திருக்கிற அந்த டஃப் ஃபைட் அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இதுக்கான பதிலை நான் ஹசீனா அவர்கள்ட்ட வாங்கிக்கிறேன். இப்போ இந்த ஆட்சி அமைக்கலனாலும் இதுவே ஒரு பெரிய சக்சஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எப்போதுமே இல்லாத அளவுக்கு எதிர்க்கட்சிகள் தேர்தலுக்கு முன்னாடியே பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விவகாரம் வெளியில வர வர அது பற்றி ஒட்டி நடந்த பேச்சுகள், அது பொது வெளியில பேசப்பட்டது, அதுக்கப்புறமா எல்லாமே பயங்கரமான ஸ்ட்ராங்கா நீங்க. அதே நேரத்தில் பிஜேபி தரப்புல இருந்தும் 400 பார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் அட்டாக் அவங்களையும் முன் வச்சிருந்தாங்க. பட் இதெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிற அந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்தியா கூட்டணி 235, அதுல காங்கிரஸும் பெருவாரியான வாக்குகள், பெருவாரியான தொகுதிகளில் வின் பண்ணியிருக்கீங்க. காங்கிரஸுக்கு இது ஒரு கம்பேக் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? 272 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பரை கண்டிப்பாக ரீச் பண்ண போகிறோம். ரைட் நோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை எங்களோட லீடர்ஸ் மீட் பண்ணிகிட்ருக்காங்க. அபிஷேக் சிங்வி அவர்களுடைய தலைமையில் எங்களோட லீடர்ஸ் மீட் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த தொகுதியில் பாஜக லீட் பண்ணுற தொகுதியில் 1000 ஓட்டுகள் அந்த மாதிரி வித்தியாசத்தில் தான் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே எதனா ப்ராப்ளம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்கள் லீடர்ஸ் மீட் பண்ணிகிட்ருக்காங்க. 5:30 மணிக்கு கார்கேஜியும் எங்களோட காங்கிரஸ் பிரசிடெண்ட்டும் ராகுல் காந்திஜி அவர்களும் பத்திரிகையாளர்களை சந்திக்கவிருக்கிறார்கள். அரசியல் அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது. இப்போது பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளும் அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறார்களா என்றால் இல்லை, அதுதான் உண்மை. ஒரு சிலர் மிரட்டப்பட்டு உருட்டப்பட்டு அவர்களை அவங்க கூட்டணியில் கட்டி போட்டு வச்சிருக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம் மேம். அதற்கு முன்னாடியான ஒரு அண்மை செய்தி, திமுக வேட்பாளர் தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார்.
திமுக வேட்பாளரான மணி வெற்றி வாகை சூட இருக்கிறார் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இன்று காலை முதலே பாமக வேட்பாளரான சௌமியா அன்புமணி மற்றும் திமுக வேட்பாளரான மணி ஆகிய இருவருக்கும் இடையே இழுபறி நீடித்து வந்தது. தற்போது 21வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் 3,21,493 வாக்குகள் முன்னிலையில் இருப்பதை நம்மால் கவனிக்க முடிகிறது. தர்மபுரி தொகுதியில் திமுக வேட்பாளரான மணி வெற்றி முகத்தோடு இருக்கிறார். வாக்கு எண்ணிக்கை இறுதி கட்டத்தை எட்டும் நிலையில் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். காலை முதலே சௌமியா அன்புமணி சில நேரங்களில் முன்னிலை வகித்தார், பிறகு பின்னடைவு. அதே போல மணியும் முன்னிலை மற்றும் பின்னடைவு போன்ற மாறி மாறி இழுபறியானது நீடித்து வந்த நிலையில் தற்போது இறுதி சுற்று, அதற்கு முன்பான சுற்றுகள் வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் திமுக வேட்பாளரான மணி முன்னிலை வகிக்கிறார் என்ற செய்தியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஹசீனா, நீங்க தொடரலாம். அது நிறைய இடத்துல எலெக்ஷன் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அது சம்பந்தமாகவும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நாங்கள் புகார் அளித்திருக்கோம், இந்தியா அலையன்ஸ் கூட்டணி. ஸோ இப்போ 400 பார் அப்படின்னாங்க பாஜக, அதாவது 400 இதையும் நாங்கள் தாண்டிடுவோம் அப்படின்னாங்க. அவங்களோட சொந்தமாக அவங்க ரொம்ப நம்பி இருந்த உத்தரப்பிரதேச மாநிலம் அவங்களுக்கு ஒரு சரியான அடியை கொடுத்துருக்கிறது. ஏன்னா எப்பெல்லாம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் உத்தரப்பிரதேசம் ஒரு பெரிய அங்கம் வகிக்கிறது அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா 80 பாராளுமன்ற தொகுதியில் கொண்டது. இந்த எலெக்ஷனில் நான் தென்னகத்திலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எலெக்ஷனில் காஷ்மீரை பார்த்தீங்க அப்படின்னா 370 ஆர்டிக்கல் 370ன்னாங்க இவங்க. அங்கே கேண்டிடேட்டே அவங்க போடலை. ஹிமாச்சலில் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய 4 தொகுதி, ஹிமாச்சல் பெரிய பரப்பளவு, அங்கே 4 லோக்சபா இருந்தாலும் ஒரு லோக்சபாவில் 17 அசம்பிளி தொகுதிகள் அங்கே உண்டு. ஏன்னா அந்த மலை பிரதேசத்தில் அங்கே நடந்து போய் நம்ம பிரச்சாரம் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். அங்கே பிரியங்கா காந்திஜி அவர்களுக்கு 2 ப்ரோக்ராம், மகளிர் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராமுக்கு நான் கோஆர்டினேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை, இப்போ எப்படி தென்னகத்தில் நம்மளோட மக்களோட மனநிலை முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை ரொம்பவே மாறுபட்டிருக்கு. அப்படியே பூஜாரிகள், தேவ் பூமி அப்படின்னுவோம் நம்ம ஹிமாச்சலில் தேவ் பூமி அண்ணுவோம். அதாவது கடவுளோட இடம், சொர்க்கம் அப்படின்ட்டு தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு 2 பகுதிக்கு தெருக்கள் அப்படின்ட்டே சொல்லலாம். கோவில்கள் இருக்கும், சிறிய கோவிலோ இல்லை பெரிய கோவில்களோ இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிகள் கூட விலைவாசி உயர்வை பற்றி மனம் ரொம்ப நொந்து போய் தான் பேசுனாங்க. அப்படியே கீழே பஞ்சாப்ல வரும்போது, அதுக்கு முன்னாடியே இந்த கற்பூரம் விலை உயர்ந்தது, அதுக்கு ஜிஎஸ்டி போட்டது எல்லாமே ஒரு பெரிய விஷயம். பாலுக்கு போட்டதெல்லாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே பஞ்சாப் வந்தோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்முடைய பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி இணைகிறார். இந்திரகுமார், வழக்கமா இந்த தேர்தல் முடிவுகள் அதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை வரப்போ இல்லாட்டி தேர்தல் முடிவுகள் வரப்போ எல்லாருமே கோட் பண்ற ஒரு தியரிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நோம் சாம்ஸ்கி. அவர் இந்த மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்வார். அதாவது ஒரு 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 மனநிலையை நோக்கி மக்களை திசை திருப்புறது. இவ்வளோ பேரும் இந்த கட்சிக்கு வாக்களிப்பாங்க, இந்த விவகாரத்தை வச்சு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத நோக்கி நகர்த்துற ஒரு விஷயம்தான் அந்த மேனுஃபேக்சரிங் கன்சென்ட். அது வழக்கமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த தேர்தல்கள்லையுமே பல ஸ்லோகன்ஸை கட்சிகள் முன்வைக்கிறதுக்கான காரணமாகவும் அது சொல்லப்பட்டது. இந்த தேர்தலில் அப்படிதான் எடுப்பிலேயே அந்த 400 அப்படின்னு சொல்லப்பட்டது. அதெல்லாமே இப்போ இல்லைன்னு ஆகியிருக்கா? நிச்சயமா இது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, இந்த இரண்டுமே ஒவ்வொரு வகையான மனநிலையை உற்பத்தி செய்வதற்காக தரப்படுகின்ற தரவுகள். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அப்படின்றது மக்களை இவங்கதான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஜெயிக்கிற குதிரைக்கு பந்தயம் கட்டுங்க அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி. அதற்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்றது தேர்தலுக்கு பிறகு முடிவுகள் வரப்போகிறது, அந்த முடிவுக்கு மக்களை தயார்படுத்துவது, அந்த முடிவுக்கு பங்குச்சந்தையை தயார்படுத்துவது, அந்த முடிவுக்கு முதலீட்டாளர்களை தயார்படுத்துவது அப்படின்ற வேலைகளுக்காக செய்யப்படுகிறது. இந்த இரண்டுமே இந்த பர்பஸுக்காக தான். இதை நோம் சாம்ஸ்கி மட்டுமல்ல, இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இதற்கு முன்பு பணியாற்றிய திரு எஸ் வி குரேஷி அவர்கள் கூட தான் வெளியிட்டிருக்கிற புத்தகத்தில் தெளிவாக ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார். சமீபத்திய நேர்காணல்களில் கூட அவர் பல இடங்களில் இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது எப்படி மக்கள் மத்தியில் திணிக்கப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாரு.
பிரதமர் நரேந்திர மோடி இதை தொடங்கி வைக்கிறாரு, நாடாளுமன்றத்துக்குள்ள நின்று தொடங்கி வைக்கிறாரு.